ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உண்டான டிடிடியோட ஆன்லைன் ரூம் புக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திருமலா திருப்பதி திருச்சானூருக்கு அடுத்து செப்டம்பர் மாதத்துக்கு உண்டானது தரிசன டிக்கெட் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளார என்னைக்காச்சும் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் ஆர்ஜித சேவாவில் ஊஞ்சல் சேவா மாதிரி சிங்கிளாக புக் பண்ணியிருக்கோம், நாங்கள் எப்படி ரூம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு டிடிடியோடதில் தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. திருமலாவில் ரூம் வேணும் அப்படின்னா காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தினமுமே ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டைமை ஒட்டி நம்ம அங்கே இருந்தோம் அப்படின்னா ஷியோராக ரூம்ஸ் கிடச்சிரும். க்யூவில் ஒருத்தர் அவங்க ஆதாரோட நின்று ரூம் அவங்க பேரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாவி வாங்குறப்போ 2 பேர் இருக்கணும்பாங்க. ஸோ 2 பேர் இருந்து சாவி வாங்கிக்கலாம். கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் காலையில் 4 மணி போல் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷியோராக நமக்கு காலையிலே ரூம் கிடச்சிரும். மத்தியானம் போனால் கிடைக்காதா, சாயந்தரம் போனால் கிடைக்காதா அப்படின்னா சில டைம் திருமலாவில் மத்தியானம் போனால் கூட கிடைக்கிது. பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு காலையிலேயே போய் வாங்கிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஈவன் விஷ்ணு நிவாசத்தில் கூட அப்படி தான், மார்னிங்கே மோஸ்ட்லி தீந்துரும். ரூம் புக் பண்ணலை அப்படின்னா டிடிடியோட இந்த ஆஃப்லைன் ரூம் எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி போய் நின்று எடுக்கிறது சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, இல்லை அப்ராடில் இருந்தாலும் சரி, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன்ட்டு கூகுளில் டைப் பண்ணால் ஃபேக் லிங்க்கும் இருக்குது, கரெக்டான லிங்க்கும் இருக்குது. நீங்கள் கரெக்டான லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் புக் பண்ணிக்கலாம். செப்டம்பர் மாதம் வரைக்குமே இப்போது ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. பிரம்மோற்சத்துக்கு ஓப்பன் பண்ணலை. மெனு கிளிக் பண்ணிங்கன்னா 5th இருக்கிறது கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்துடும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறப்போ தெலுங்கில் தான் வரும். அதுலேயே 5வது இருக்கிறது கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு திருமலா இருக்குது பாருங்கள். மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுத்து லாகின் செய்கிற மாதிரி இருக்கும். அதில் 3 ஏசி ரூம் இருக்குது, 3 நான் ஏசி ரூம் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஏசி ரூம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரூல்ஸ் மட்டும் நிறையா இருக்கும், செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு செட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ரூம் நல்லா இருக்குது, கோயில் கிட்ட தான் இருக்கும். இந்த கர்நாடகா சோல்ட்ரியோட ஒரு என்ட்ரி பார்த்திங்கன்னா மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும், இன்னொரு என்ட்ரி பார்த்திங்கன்னா N1 கேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். நடந்து போகிற தூரம் தான் தரிசனத்துக்கு போகிறப்ப கூட. ஆனால் எப்படின்னா ஒரு ரூமில் 2 பெரியவங்க ஒரு குழந்தை தங்கிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேணும்னா இன்னொரு ரூமில் தான் நம்ம புக் பண்ணிக்கணும். ஒன்ஸ் ரூம் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தட் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஆன்லைன்லேயே நீங்கள் சேர்ந்தாப்பில் 2 நாளைக்கு கூட புக் பண்ணிக்கலாம். செக்இன் டைம் செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா 9 AM. இதில் செக்இன் டைம் கூட நீங்கள் முன்ன பின்ன போய்க்கலாம். ஆனால் செக் அவுட் டைம் ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ரூம் புக் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு மெயில் வந்துடும். அந்த மெயிலில் உங்களுக்கு ரூம் புக் பண்ண அந்த பிரிண்ட் அவுட் டீட்டெயில்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா போகும்போது நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். மை புக்கிங்ஸ்ன்ட்டு மெனுவில் இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களோட டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம், புக் பண்ண அந்த டீட்டெயில்ஸை. ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அந்த இமெயில் ஐடியில் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 15 நாள் ஆகும். ஸோ இதில் தான் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அப்ராடில் இருந்தால் கூட இந்த ரூம் புக்கிங் ட்ரை பண்ணலாம். கரெக்டான வெப்சைட்டில் மட்டும் புக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட்டுக்கு இருக்குது, ஜூலைக்கு இருக்குது. மற்ற ரூம் ஆப்ஷனும் பாருங்கள், நான் ஏசி ரூம் ஆப்ஷனும் பாருங்கள். ஏசி ரூம் உங்களுக்கு ஜிஎஸ்டியோடு வரும். ஸோ ஏசி ரூம் ஆப்ஷனும் பாருங்கள். இதில் ரூம் எனக்கு தெரிஞ்சவங்க புக் பண்ணிவிட்டு போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும் ரூம்ஸ் எல்லாமே. இதுதான் ஆன்லைன்லே பே பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்டாக ரூம் புக் பண்ணிவிட்டு போகக்கூடிய ப்ரைவேட் மட் ஆப்ஷன். தனியார் மடம் மாதிரி இது கர்நாடகா சோல்ட்ரி. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூம் புக் பண்ணுறதுக்கு குப்பா சோல்ட்ரின்னு ஒன்று இருக்குது, GUBBA. அதோட ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. பேமெண்ட்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா பொதுவாக நம்ம நேரில் தான் போய் பே பண்ணுவோம் ப்ரைவேட் மட்ஸுக்கெல்லாம். இந்த ஒரு கர்நாடகா சோல்ட்ரிக்கு மட்டும்தான் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் கூகுளெல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்து பணம் கட்ட சொல்லுவாங்க. ஈவன் ராம்பக்கீச்சாக்கே பணம் கட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபேக்கு. எதுக்கும் பணம் கட்டிடாதீங்க. ப்ரைவேட் மட்ஸ் நம்ம நேரில் போய் தான் கட்டணும். அப்படி ஆன்லைனில் கட்டக்கூடிய இருக்கிற ஒன்றையும் என்னென்னா இந்த கர்நாடகா சோல்ட்ரி. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று குப்பா சோல்ட்ரி, இன்னொன்று ஆரிய வைசிய சமாஜ் எக்மோர் கிட்டே இருக்குது. ஆரிய வைசிய சமாஜ் கூட இப்போ வீக்கெண்டு கொடுக்கறதில்ல அப்படின்னாங்க. ரீசெண்டாக போனாங்க. உங்களோட தரிசன டேட்லேருந்து 30 நாளுக்குள்ளார நம்ம போய் நேரில் போய் 20 ரூபாய் 30 ரூபா கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம்.
ரூம் எடுக்கிறப்போ ரூபா கட்டினா போதும். ஆரிய வயசு சமாஜுக்கு குப்பா சோல்ட்ரிக்கும் அப்படி தான். ரூம் எடுக்கிறப்போ ரூபா கட்டினா போதும். குப்பா சோல்ட்ரி எங்கே இருக்குன்னா மியூசியம் கிட்ட இருக்குது. ஆரிய வைசிய சமாஜ்னா அந்த கர்நாடகா சொல்றதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது. N1 கேட்டுக்கு டயக்னலி ஆப்போசிட்டில் இருக்கும். கிட்ட தான் இந்த 3 சொல்றியுமே. நீங்கள் ஈஸியாக அதில் புக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கூட ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது. அது என்னென்னா சிலர் கொடுப்பாங்க, அவைலபிலிட்டியை பொறுத்து. அவங்களுக்கு டோனர்ஸ்க்கு போக இருந்தால் சிலர் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கூட உங்களுக்கு நம்பர் வேணும்னா கேளுங்க, ஆல்ரெடி கூட ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைவேட் மட்ஸ் இதெல்லாமே கோகர்பம் கிட்ட கூட நிறைய ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது. ஒரு ரோடு ஃபுல்லாக அதில் கூட கொடுக்குறாங்க. கூகுளில் கூட நீங்கள் ரூம் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் கோகர்பம் கிட்டேருந்து போயிட்டு வரதுக்கு நம்மக்கிட்ட வண்டி இருந்தால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஓன் வெஹிக்கிள். ஸோ அக்காமடேஷன் ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா இதெல்லாம் வழிகள் இருந்தாலுமே டிடிடியோடது தான் நேரில் போய் ரூம் எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு 3:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 14,000 டோக்கன்ஸ் போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான 10 மணி வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன். இப்போது இந்த வீடியோ போடுறப்போ மணி 6. டோக்கன்ஸ் தீந்துருச்சு. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்க வேண்டிய திவ்யதர்ஷன் டோக்கன் இப்போது பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அங்கேயுமே 3:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 3000 டோக்கன்ஸ் போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கு முன்னாடி டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 20லேருந்து 24 மணி நேரம் ஆகுது. ஹெவி க்ரௌட் இருக்குது. அப்படி நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போகணுன்னா மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆதாரோட வெயிட் பண்ணுங்கள். திவ்யதர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த டோக்கனை வாங்கிட்டு சிலர் கேட்குறீங்க, திவ்யதர்ஷன் டோக்கனுக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு. தரிசனம் பொறுத்த வரைக்கும் சேம் கியூ தான், ஒரே மாதிரி தான். டோக்கன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு அலிப்பிரி மெட்டு வழியாவோ ஸ்ரீவாரி மெட்டு வழியாவோ இல்லை கார்ஜி பஸ் மூலமாகவோ நம்ம போகலாம் திருமலாக்கு. திவ்யதர்ஷன் டோக்கன் ஸ்ரீவாரிமெட்டோடது பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறோம்ல, அதை வாங்கிட்டா மறுநாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக மட்டுமே நடந்து போய் 1200வது படியில் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் இந்த ATGH சர்க்கிள்ங்கிற இடத்துல போய் ஜாயின் பண்ணுறப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட சேர்த்து சாமி பார்க்க அனுமதிப்பாங்க. இப்போதைக்கு இதில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் ஹெவி க்ரௌடு இருக்குது. 20லேருந்து 24 மணி நேரம் ஆகலாம். 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங்ஸ் மோஸ்ட்லி நாளைக்கு வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். நேற்று பாருங்கள், திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 91,720 பேர். கிட்டத்தட்ட 1,00,000. உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.80 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 44,678 பேர். எந்த டிக்கெட்டும் நீங்கள் புக் பண்ணலை, என்கிட்ட டிக்கெட்டும் இல்லை ரூமும் இல்லை அப்படின்னா கூட நம்ம திருப்பதிக்கு போனால் சாமி பார்க்கலாம். டோக்கன் வாங்கிட்டு போங்க. நாள் டோக்கன் வாங்கிக்கணும் மறுநாள் தரிசனத்துக்கு. ஸோ நாள் நீங்கள் 1 மணி போல் இருந்தீங்கன்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கிடச்சிரும். வாங்கிட்டு நம்ம சாமி பார்க்கலாம். ரூம் வேணும் அப்படின்னா காலையில் போய் 5 மணி போல் CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னா ஷியோராக உங்களுக்கு ரூமும் கிடச்சிரும். ரூம் எடுத்தவர் இப்போது சாயந்தரம் போகிறீங்க, ரூம் இல்லை காலையில் தானே கொடுக்குறாங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் CROக்கு போய் ரூம் கொடுக்குறாங்களான்ட்டு. இல்லைன்னா பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸில் ஸ்டே பண்ணிக்கலாம். அதில் கூட லாக்கர் காலையில் போனால் தான் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. ஸோ லாக்கர் இல்லைனாலும் நம்ம தங்கிக்கலாம் ஃப்ரீயாக. குளிக்கிறதுக்கு உண்டான இடம்லாம் இருக்கும். அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு விடிஞ்சோன்னே நம்ம ரூம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட டைம் ஸ்லாட் படி 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவோ 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவோ க்யூவில் ஜாயின் பண்ணி சாமி தரிசனம் பார்த்துடலாம். ஸோ மறுநாளே நீங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் கம்ஃபர்டபுளாக. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்காமடேஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும், தரிசன டிக்கெட் எதுவும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக சாமி பார்க்கணுன்ட்டு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். அண்ட் நீங்கள் எப்போ சாமி பார்க்க போனாலும் எந்த டிக்கெட்டில் போனீங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
தேங்க்யூ. அப்பப்போ மழை பெய்யுதுங்கிறாங்க, எதுக்கும் ஒரு குடை வச்சுக்கோங்க. தேங்க்யூ.